ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸும் அது போக நியூ ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸில் எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதோட ரேட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற மொதல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் பார்த்தது தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அழகான ஒரு தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு அணையா தீபம் டைப்பில் தான் இருக்குது. கீழே வந்து ஸ்டாண்டு இல்லாமல் அந்த அழகான ஷேப்பில் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரை தீபம். ஸோ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை தீபமும் அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அணையா தீபமும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாமரை தீபத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வரும். ஸோ வாங்கின சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, இது எப்பயுமே வந்து கருத்து போகாமல் நல்ல அந்த ஷைனிங் லுக்கோடையே இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளையிலையும் இருக்குது, அதே மாதிரி செம்புலையுமே இருக்குது. இதோட ரெண்டோட ரேட்டுமே வந்து 300 வரும். இந்த செம்பில் இருக்கிறது வந்து 330 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி நம்ம வந்து புளியோ இல்லை எலுமிச்சை பழம்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதே மாதிரி ஷைனிங் லுக் வந்து எல்லா நாளுமே இருக்கும், அது கருத்து போகாமல் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்கனால நல்ல அந்த ஷைனிங்னஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. வாங்கினவங்க எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த பித்தளையில் இருக்கிற கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுல் வந்து பெருசாக இருக்கும். பித்தளையை கம்பேர் பண்ணும்போது செம்பில் இருக்கக்கூடிய இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அளவில் வந்து வரும். கீழே வந்து ஸ்டாண்ட் இருக்க மாதிரியான அமைப்பில் தான் இந்த பவுல் வந்து இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கருத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு இப்போ எப்படி பார்த்துட்ருக்கீங்களோ இதே மாதிரி தான் எல்லா நாளுமே இருக்கும். நம்ம இந்த ரெண்டு பவுலுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இது பார்த்திங்கன்னா லிக்விட் மட்டும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ்வலாக மற்ற பாத்திரங்களை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த விம் லிக்விடை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டா போதும். இந்த ஷைனிங் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஒருவேளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுங்க, கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொரியர் மூலிமா இந்த பொருளை உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஒரு தீபம் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ரேட் என்ன அப்படின்னு ரிப்பீட்டடாகவே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ரேட்டையும் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடலாக வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான குட்டி சைஸில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு தான். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலசம் இருக்க மாதிரியான அமைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேலே அந்த மயில் இருக்க மாதிரி இல்லைன்னா நார்மலாக அந்த வேல் இருக்க மாதிரியான டிசைனில் தான் வந்து நம்மளுக்கு குத்து விளக்கு வரும். இது வந்து குட்டி சைஸில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கலசம் இருக்க மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் 350 வரும். ஸோ பூஜை அறையில் ஷெல்ஃபில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஒரு வேளை இந்த விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறையா பேர் வீட்டில் ட்ரை பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உருளி டெக்கரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உருளி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ நம்மக்கிட்ட உருளி கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த மாடலில் இருக்கக்கூடிய உருளி வந்து அவைலபிளாக இருக்குது. நல்லா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய உருளி தான். இது நல்லா ஷைனிங் லுக்கோடையே இருக்கும். ஸோ உருளியோட சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 750 வரும். நான் ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை என்னென்ன சைஸ் இருக்குது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியுங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இது எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விபூதி மடல் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை அறையில் நம்ம விபூதியெல்லாம் வந்து பவுலில் போட்டு வைப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஒரு மடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம விபூதி வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பயன்படுத்துறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரல இருக்குது. இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மடல் தான் இது.
இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ரூபா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த அழகான கோமாதா ஸ்டாச்சூஸ் தான். ஸோ நிறையா பேர் வந்து இதுவுமே வந்து இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோமாதா ஸ்டாச்சுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சைஸில் இருக்கக்கூடிய இந்த கோமாதா தான். இது வந்து உங்களுக்கு 280 ரூபா ரேஞ்ச் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 சைஸுமே வரும். அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்டும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு வடிவமைப்பில் இருக்கக்கூடிய அழகான கோமாதா. ஸோ இந்த ஸ்டாச்சுவோட ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 840 ரூபா வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதோட ரேட்டு உங்களுக்கு 1050 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த சைஸை விட எல்லாத்த விட கம்பேர் பண்ணுவோம் இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் இது. ஸோ அந்த பசுவும் கன்றும் இருக்க மாதிரியான அந்த கோமாதா ஸ்டாச்சு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல வெயிட்டாகவும் இருக்கும், நல்ல ஷைனிங் லுக்கோடையும் இருக்கக்கூடிய இந்த அழகான கோமாதா ஸ்டாச்சுவும் நம்மளோட கிருஷா. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாச்சுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய அழகான கோமாதா ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஷைனிங் லுக்கோடையும் இருக்கக்கூடிய இந்த அழகான கோமாதா ஸ்டாச்சூஸும் நம்ம கிருஷா மெட்டல் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வேளை இது போல் ஸ்டாச்சூஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு அழகான ஸ்டாச்சு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். சிலர் வந்து ஷோகேஸ்லலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த அழகான குதிரை ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டோடு இருக்கக்கூடியது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4000 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் உங்களுக்கு யானை இந்த மாதிரி மற்ற விலங்குகளோட அந்த அமைப்புலையும் இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய இந்த குதிரை ஸ்டாச்சு உங்கள் ஷோகேஸில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு க்யூட்டான கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாராதனை பிளேட்டு தான். ஸோ இது நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தீபாராதனை பிளேட்டு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஷைனிங் லுக்கோடு இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தீபாராதனை பிளேட்டில் வந்து நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டிசைன் வந்து அங்கங்கே அந்த ஃப்ளவர் ஷேப்லலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட் லுக்காகவும் இருக்கும், நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பிராஸ் பிளேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.